சிம்மம் எப்படி இருக்கும் 2026? சிம்ம ராசி நல்லா தான் சார் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 8ல இருந்தாலும் கூட கடுமையா உழைப்பு எடுத்துக்கோங்க, சரியான நேரத்தை பயன்படுத்துங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். 2 வருமானம் கண்டிப்பா சிம்மத்துக்கு உண்டுங்க. ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. யார் யாருக்கு எது பிடிக்குதோ கூச்சப்படாம வள்ளு வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. அவங்க நேரத்தையும் முயற்சியும் சரியா செஞ்சாங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பலாங்க. ஆமா, கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே. பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா. எதிர்பார்ப்பு என்ன? சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். அடுத்த வருஷம் கரியர் அண்ட் சில கடன் பிரச்சனைகள் எப்படி தீரப்போகுது அப்படின்ற ஒரு கடன் கல்யாணம் ஆயிடுச்சு. 2000 ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இங்க சிம்ம ராசி உட்கார்ந்துருக்கீங்க? 1 2 3 பேர் இருக்காங்க. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இப்ப சிம்ம ராசிக்கு அட்டம சனின்னுவாங்க. பொதுவா இந்த அஷ்டம சனி 7.5 சனி தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கும். அஷ்டம சனி 7.5 சனில தான் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவான். ஆட்டின சுத்தமான உருட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கடன் வரும், குழந்தை பிறத்து அந்த குழந்தை 2.5 வருடம் நிக்கிறதுக்குள்ள பெத்தவங்களை படாத பாடா இருக்கும். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. வீடு கட்டி கடன் வரும். சுப விரயமா நம்ம மாத்திக்கணும். நடிப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான வருஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கிற கும்பல்ல இப்போ சிம்மம் தான் இருக்கு. ஆன்லைன் வர்த்தகத்துல உடையவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி பணி உயர்வு உண்டு. உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த அரசியல் அதிகாரிகள் மட்டும் என்ன சொல்றேன் அப்படின்னா, கைவிட்டல் வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, அதான் சொல்லிட்டார்ல உருட்டு கொடுத்துருவார், சூரியனை போன்ற பிரகாசமான வெளிச்சம் போட்டும் காட்டுவார். அதனால தயவு செய்து இந்த நேர்மையா போங்க. அடடா, என்ன இது சின்ன பிள்ளையாட்ட சாப்பிட்டுட்டு அள்ளி வைங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏதாவது மனைவி சொன்னாங்களா, ஆமா நான் பார்த்தேன்ட்டு நீங்க மட்டும் அவங்களுக்கு சாதகமா போயிடுறது நல்லது. பெத்தவங்க சாப்பிடறத விட்டுட்டு என்ன கொக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. பிள்ளைகள் வழியில அன்பு கலர்ந்த ஒரு கண்டிப்பு கவனமா இருக்கணும். எப்படா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தொழில் விரிவு பாத்தீங்கன்னா விரிவுபடுத்திக்கலாமே வரைய புதிய தொழில் தொடங்கும் பொழுது கவனம் தேவை. இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு மூஞ்சில அப்பிட்டு ஓடி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கவனம். சிம்ம ராசி இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க. ஆனா போன வருஷமே அவங்க எப்படி இருக்கும்னா, அவங்க மென்டாலிட்டி எவ்வளவுதான் அடி வாங்குறதுன்னு இருக்கும். குச்சியோட வாங்கி கொடுத்தா அத வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லிட்டரலா விட்டா அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்குது, குச்சி மட்டும் கிடைக்கல. அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே. அவரோட ராசிலேயே கேது இருக்கிறது வேற. ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு இந்த. ஐயோ ஐயோ ஐயோ. 26 வேற யாரு சும்மா சொல்லுங்க. வருட ஆரம்பத்துல வீழ்த்தவே முடியாத ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி தான். ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பத்தட்டி இல்ல. வருடத்தினுடைய கடைசி பகுதியில் அடுத்தவர்களால் வீழ்த்தப்படுவார்கள். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ல் குரு இருக்கும்போது யாரையுமே வீழ்த்த முடியாது. அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். ராமரே ராவணனை வீழ்த்துறதுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டார். 12ல் குரு வரும்போது ராவணனை வீழ்த்தப்பட்டார். ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியத்துவம் எதிர்பார்ப்பாங்க. இப்ப என்னன்னா சரணாகதி அடைஞ்சிடும். ஒய்ஃப் தான்ப்பா எல்லாமே. என் ஒய்ஃப் கிட்ட இந்த ஒரு வருஷம் என் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் நான் பொறுப்பா படைச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க ராஜா. கொலவெறி கூடிய சீக்கிரம் காதல் வெறி ஆயிடும்பா. யாருக்கோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிற்பகுதின்றதுனால முன்னெச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா இது இல்லைங்களா, அந்த வெற்றி எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறோம். யாருக்கெல்லாம் கிடையாது, எனக்கு ஆகணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. சிம்ம ராசி மக நட்சத்திரம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்ம ராசி நீ எங்கேயோ போவேன்னு சொல்லுவாங்க. ஆனா really டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கு. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கருப்பு ஒரு பலன் சொல்றேன், ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. உங்க 32 வயதிலேயே உங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கிளி ஒரு சேம்பு ரோஜா மேல உசுரியே வச்சிருந்துச்சான். அதுக்கு பின்னாடி நீங்க இறைவனை மட்டும்தான் நேசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்க லைஃப். அந்த சிகப்பு ரோஜாட்ட போய் இந்த கருப்பு கிளி என்ன கட்டிக்கன்னு கத்துச்சான், கதறிச்சான். ரைட்டுங்களா? இனிமேட்டுக்கு நீங்க இறைவனை தொட்டு அப்படியே குழந்தைகளை வாழ்க்கையை அப்படியே போயிட்டீங்கன்னா லைஃப் லாங்கா நல்லா போயிடும்.
ரோஜா சொல்லிருக்கு என்னைக்கு நீ என்னைய மாதிரியே சகப்பா மாறியோ. ஏன்னா இப்போ உங்களுக்கு வயசு ஆயிருக்கும் இல்லையா, 32 தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா. 40 வயசு. ஆக்கிட்டு கேட்டிருக்கு நீ சொன்ன மாதிரியே நான் சகப்பாயிட்டேன், இப்ப நீ என்னைய கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. ஆமா, இந்த 6 வருஷத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, 8 வருஷத்தை. அப்ப ஆபீஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் வராது. அதுக்கு இந்த ரோஜா சொல்லிருக்கு நீ கருப்பா இருந்தப்பே கலையா இருந்த. அதெல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணிடுவீங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. சிம்மராசி மக நட்சத்திரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே ஞானம் மிக்கவர்கள். பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. குடும்ப வாழ்க்கையில மட்டும்தான் பெண்களுக்கு 32 வயசுக்கு மேல பிரச்சனை வரும். மனைவி பிரச்சனையை தவிர மத்த எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாணுச்சான். புரியல. புரியலையா? புரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு, புரியலட்டீங்க. இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான். கடகம் சிம்மத்துக்கு தான் வந்து கண்டச்சனி வந்து 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா? கடகம் சிம்மத்துக்கு அஷ்டமத்துல சனி இருந்தா அந்த அளவுக்கு தோஷங்கள் நமக்கு சொல்லப்படலை. ஸோ சிம்மத்துக்கு 8ல் சனி இருந்தாலும் அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? குருவினுடைய பார்வை சனிக்கு வர்றதுனால இவங்க வந்து 100% பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. 18 வருஷம் கழிச்சு யோகமான பீரியட் தான் வந்திருக்கு. அதாவது நீங்க 32 வயசுக்கு மேல சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். சரி. ஆமா, விட்டுருவோம். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா? எல்லாமே கேட்கும் போது நல்லா இருக்கு, சூப்பராக ஸ்டார்ட் ஆகலாம் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் எப்ப போறானுங்க? லாஸ்ட் இயருமே நிறைய விஷயம் இந்த மாதிரி பார்த்தோம். அந்த டைமில் பர்டிகுலராக நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது ஒரு செம்ம பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தேன். ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்லை இடையிலேயே போயிடுறானுங்களா? என்ன பண்ண ஃபன் ஓரியன்டாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ ஒரு சின்ன கமெண்ட் போட்டேன். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, பட் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. இருக்கட்டும், அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இதை எங்களை பண்ணுங்க, கவர்மெண்ட் கிட்ட வந்து பெர்மிஷன் ஆகி கருணை கொலை மாதிரி பண்ணிடுங்க சொல்லிட்டு பண்ணா போட்டேன். ஆமா, அது நீதானையா? அவனை சொல்லி நிறுத்துங்களா? இல்ல சொல்லி முடிச்சு. ஆமா ஆமா, நான் படிச்சேன். அது ஆக்சுவலா அந்த கமெண்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200 பேருக்கு மேல சிம்மராசிக்காரங்க லைக் பண்ணிட்டு அதுக்கு வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா கீழே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது கேட்க கேட்க அகைன் அந்த ஒரு லிட்டில் பிட் என்னதான் நடந்தாலுமே ஓகே, அவன் இன்னும் திருந்தலமாமா, மூவ் ஆன் ஆகி போகலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. பட் அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி பாசிட்டிவா கேட்குறோம். பட் அது நடக்கிற மாதிரி ஒரு சின்ன உங்களோட தாட்டை வந்து நெகட்டிவா கொண்டு வராதீங்க. இந்த வருஷம் இஎம்ஐ அடைக்கிறதுல ஃபர்ஸ்ட் ராசி சிம்ம ராசி தான். இல்ல இல்ல பாசிட்டிவா இருக்கிறதுனால தான் அதை ஃபன்னா எடுத்துக்கிறேன். உங்க பாசிட்டிவாவை நீங்களே நெகட்டிவா மாத்திக்கிறீங்க. அதனால அந்த நெகட்டிவ்னஸை கொண்டு வராதீங்க. முதல்ல கோவிந்தா போட்டா அப்புறம் தான் ஆசீர்வாதம் வாங்கினா. ரெண்டாவது, உங்களோட சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுவீங்க, அது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப வேஸ்டா போயிடும். நீங்க சாம்பார் அப்ப எனக்கு அதனால உங்க வாயை அடக்கணும், ஆட்டிடியூட மாத்தணும். நீங்க சொல்றது வேற பெர்ஸ்பெக்டிவா இருக்கலாம், பட் வாய் அடக்கணுன்ற ஒரு விஷயம் நான் அதிகமா பேசணும். ஆக்சுவலா நான் ஒரு ப்ராடக்ட் ட்ரைனர். நான் பேசுறதை தாண்டி என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் டீம் எல்லாரையும் நான் பேச வைக்கணும். காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதனால நமக்கு எப்பவுமே கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு, 2 மாசத்துக்கு ஒரு டைம். இதே மாதிரி குருனாலையும் 3 பருவநிலையை நம்ம பார்த்தோம். போய் பொண்ணை ஒரு தடவை பார்த்துட்டு வரட்டும். எங்க என்ன பார்த்துட்டு இருக்கேள், புறப்படுங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தாரு, 11ஆம் இடத்துக்கு குரு வந்தாரு, 12ஆம் இடத்துக்கு குரு வந்தாரு. அப்ப 3 பருவ காலங்களை இவங்க பார்த்த மாதிரி பாருங்க சித்தப்பா, பையன் மறந்துட்டு போறேன். இவங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சு 10ல் குரு வரும்போது பதவி போயிடும், 11ல் குரு வரும்போது பதவி கிடைச்சிரும். வர நோக்கு ஞாபக மருதி அதிகமாயிடுது, நோக்கு தான்டா. 12ல் குரு வரும்போது அதையும் வெளியில போற மாதிரி ஆயிரும். இப்ப குருவுனால 3 பருவநிலையை அடைஞ்சாங்க. சிலிண்டர் இல்ல அடுப்பு. அடுத்தது ஜென்மத்திலே கேது. ஜென்மத்துல கேது வந்தா குழப்பத்தை அடைவாங்க. ஏன்னா பாவகிரகம் ஜென்மத்துல வரக்கூடாது. அடுத்தது இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. நண்பர்கள், பார்ட்னர்கள், சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்தையும் சொல்ற இடம் 7ஆம் இடம். அதனால பிரச்சனை அடைஞ்சாங்க. 8ஆம் இடம் என்பது அஷ்டமத்துல சனி. அஷ்டமத்துல சனி வந்தா தந்தை வழி ஆதாயம் குறைவு. அப்ப 4 கிரகங்களுமே அவருக்கு பலகீனமா இருந்ததுனால தான் அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட்.
அதாவது நடந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர் எந்த ஒரு இடத்துல இருந்து சொன்னாரோ அந்த சர்க்கிள், தென் எங்கிருந்து ஒரு சில விஷயங்கள் சோர்சஸ் கம்மியாகுன்னு சொன்னாரோ அதுவுமே எக்ஸாக்டாக நடந்த ஒரு விஷயம். மன கஷ்டம், வீண் பயம், கவலை எல்லாமே தீந்துரும். இன்னொன்று பிரவீனுக்கே வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு பலன் சொல்லலாம். மிதுனமும் சிம்மமும் வசியம். அதனால போன ஜென்மத்தில் இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால டெஃபினட்டா அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தைரியமா இருக்கலாம். அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பொது பலன் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் முழுமையாக வலம் வர போகிறார். அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆண்டாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட யதார்த்தமான உண்மை, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. சனியின் அமைப்பால் உத்தியோகம், தொழில் ரீதியாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் மேற்கொள்ளக்கூடாது. கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிம்மராசிக்காரர்கள் செயல்படுவது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமத்தை நிச்சயமாக விளக்கும். அதே போன்று குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபத்தில் வலம் வரப்போகிறார். முற்பகுதியில், பிறகு விரயத்தில் உச்சம் பெறுகிறார், இறுதியில் தனத்தில் நுழைகிறாருங்க. குரு பகவான் 3 இடங்களை வலுப்படுத்துவதால் எப்படி பார்த்தாலும் ராசிக்கு சகாயமான குரு பகவான் நிறைந்த நன்மையை இந்த வருடம் முழுவதுமே அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குருவின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. விரயத்திற்குள் சென்றாலும் கூட அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு அதற்கு நேரெதிராக அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதால் கவனத்துடன் இருந்தால் அமோகமான நன்மை உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் ஒருபோதும் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த வருடத்தின் இறுதியில் யோகத்தில் நுழைகிறார். ஜென்மத்தை விட்டு கேதுவும் இறுதியில் விலகுகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு ஆண்டாக அமைய போகிறது. ராசியின் அதிபதியான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சந்திரனின் அமைப்பையும் பார்க்கும் போது 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. பெரும்பாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. சனி ஒருவர் மட்டும்தான் முழுமையாக சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். எனவே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மதியம் 2:30 மணிக்குள் நிச்சயமாக தவறாது சனிக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைத்து குறைகளும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மோகமாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.